SmileyTrips.com இந்தியாவுடைய நம்பர் 1 டூர் ஆப்ரேட்டர். இப்போ வந்து டூர் பேக்கேஜஸ் வந்து 10,000 ரூபீஸ்லேருந்தே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்தியா மற்றும் உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் அண்ட் ஃப்ரான்ச்சைஸ் இதுவும் வந்து தராங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி இந்த நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் போகிற டூர் பேக்கேஜஸ்க்கு ஈஸி இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் கூட வந்து இவங்க வச்சுருக்காங்க. ஸோ டூர் அப்படின்னாலே வந்து SmileyTrips.com போங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நிறங்கள் 3 கார்த்திக் நாராயண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பேக் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அதர்வா ஒரு 3 கேரக்டர்ஸ், ஒரு பக்கம் சரத்குமார் சார் அப்படின்ட்டு ஒரு ஸ்கூல் பையன் அப்படின்ட்டு ஒரு 3 கேரக்டர்கள், அதுக்கான வாழ்க்கை அப்ரோச்சுகள். ஏன்னா ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிம் மேக்கராகனு துடிக்கிறவன், ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஸ்கூலில் இருக்கிற பையன், ஒரு சின்ன ஒரு பேபி லவ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த லவ்வில் இருக்கிற ஒரு பையன். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நமக்கு ரைட் அப்படின்னு தோணும், ஆனால் ஒரு கரெக்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ இவங்க வாழ்க்கைகள் எப்படி சுற்றுது, எப்படி இன்டர் கனெக்டடு, இது எப்படி வந்து ஏன் கனெக்ட் ஆகுது, எதனால் முடியுது, எதனால் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து என்ன கான்ஃப்ளிக்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருக்குல்ல, அதற்கான விடைகளை வந்து அங்கங்கே வந்து வச்சுருக்கிறார் கார்த்திக் நாராயண். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னென்னா, அந்த பழைய கார்த்திக் நாராயணை வந்து பார்க்க முடிந்தது. நீங்கள் வந்து ஸ்க்ரீன் பிளே அந்த ஃப்ளோ ஆகட்டும், ஃபஸ்ட் ஃப்ளோ, அதுவும் எஸ்பெஷலாக ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப லவ் பண்ணேன். ரொம்ப அழகாக அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ஃப்ளோ ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கேரக்டர்ஸ் எழுதியிருக்கிற விதம், அதில் வந்து பார்த்திங்கன்னா சந்தன பாரதி சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல்வாதியாக வருவார். ஒரு ப்ராப்பர் அரசியல்வாதியோட எக்ஸ்ப்ரெஷன் அதுக்குள்ளே இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி எதுவுமே பண்ண மாட்டார், அவ்வளோதான் பேசுவார். அதுக்கப்புறம் அந்த காரியத்தை முடிப்பார். ரொம்ப சூப்பராக அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக எழுதப்பட்டிருந்துச்சு. நீங்கள் டீ ஸ்டாரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன ஜெயன் சார் ஆகட்டும், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு ஆர்க்கு, யார் என்ன அப்படிங்கிறதுக்கான ப்ராப்பரான ஒர்க்கை பண்ணி தான் உள்ளே வச்சுருக்காரு. எந்த கேரக்டருமே சும்மா வந்துட்டு போகிற கேரக்டர் எதுவுமே இல்லை. சும்மா ஒரு ஃப்ரேமில் ஒன்று வந்ததுன்னா இவன் வர்றானே, அப்போ இது கூட ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. அந்த ரெண்டாவது ஹாஃபில் வர்ற ஃபைட் சீன் ஒன்று எடுத்திருக்காங்க, ஒரு மாதிரி புதுசாக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேபி கொஞ்சம் ஆக்வர்டாக கூட இருக்கலாம், பட் ஆனால் ஒரு புது ட்ரை அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி நிறைய புது ட்ரை இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ரிப்பாருன்னு சொல்லுவாங்கள்ல, அதான் அதை நான் என்கரேஜ் பண்ணல, அது யாருமே தொடக்கூட கூடாது சொல்லிக்கிறேன். பட் அப்படி இருக்கிறவங்க இருக்காங்கள்ல, அந்த ட்ரிப்பிங் மேட்டர்லாம் இருக்குல்ல, அதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக கார்த்திக் நாராயண் எடுத்திருக்காரு. அது ஏன் அப்படின்னா அவருக்கு மட்டும்தான் வெளிச்சம். பட் ஆனால் அது ரொம்ப ஃபன்னாக இருந்தது. அந்த ஏரியா, அந்த பார்ட்டு, அதிலான விஎஃப்எக்ஸு, அது எல்லாமே ரொம்ப ஃபன்னாக இருந்தது. அதை வச்சு ஒரு கதை நகரத்தில் ஒன்று பண்ணியிருந்தார், அதுவுமே ரொம்ப ஃபன்னாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். பிஜிஎம் பின்னி எடுத்துட்டாங்க, ரொம்ப மாடர்னாக ஒரு மாதிரி. இந்த படத்தை ரேப் பண்ணுறதே வந்து அந்த படத்தோட பிஜிஎம்னு நினைக்கிறேன். சேம் வித் சினிமட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது. என்ன ஒரு குறையாக பார்க்குறேன் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் கொடுத்துருக்கலாமோ அப்படின்றது. லொக்கேஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப லிமிட்டடாக, நிறைய ரூம்குள்ளே தான் இருந்துச்சு. அப்புறம் அவுட்டோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக தான் அவங்களால பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ அது வந்து ஒரு சின்ன ஒரு குறையாக நான் பார்த்தேன். முடிவு இன்னும் கொஞ்சம் பஞ்சியாக இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. ஒரு மாதிரி ஒரு கிளாப் வர்த்தியை பயங்கரமாக அப்படி அந்த மீட்ரு இருக்குல்ல, ஏன்னா துருவங்கள் 16 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீட்ரு இருக்கும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி நம்ம சர்ப்ரைஸ் பண்ணோம். அந்த விஷயம் கொஞ்சம் மிஸ்ஸிங்கோ அப்படின்னு தோணுச்சு. பட் அதர்வைஸ் ஒரு பயங்கர டீசெண்டான ஒரு என்டர்டெய்னருங்க. நீங்கள் போய் உட்காந்திங்கன்னா உங்கள் காசுக்கு வேஸ்ட்டாக, என்னடா காசுக்கு கேடா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த காசுக்கு கேடா அந்த படம் இருக்காது. ஒரு நல்ல அட்டம்ப்ட்டு, எல்லோரும் சேர்ந்து வந்து வேலை செஞ்சுருக்காங்க. அதர்வாவுடைய நடிப்பாகட்டும், அதர்வாவில் ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா தன்னை பயங்கரமாக ஒரு ஆக்டராக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. சரத் சார் ஆகட்டும், சரத் சார் அந்த போலீஸ் யூனிஃபார்மே வந்து பார்த்திங்கன்னா சரத் சாரை நேர்ந்து விட்டாங்க. அவர் ஜாலியாக பண்ணியிருக்காரு. இது ஒரு மாதிரி லஞ்சமாகிற போலீஸ், ஆனால் பண்ணிட்டு நலமா தம்பி அப்படின்ட்டு சிரிச்சுட்டு போவோம். அப்படி அந்த மீட்டரில் ஒன்று பண்ணியிருக்காரு. அந்த ஸ்கூல் பையன் அவர் கேரக்டரும் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கார். அவர் நிச்சயமாக ஒரு பெரிய ஆக்டராக வருவார்னு நான் நம்புகிறேன். அவர் வந்து ஒரு நல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி சிடுமூஞ்சி அப்பப்போ இப்படியே வச்சுக்கிறாரு, அப்படின்ட்டு இருந்துக்கிறாரு. ரொம்ப சோகமாகவே இருக்கார். ஏன்னு தெரியல, எல்லா மீட்டர்லேயுமே சோகமாக இருக்கார் கொஞ்சம். பட் அதை கொஞ்சம் திருத்திக்கிட்டாருன்னா எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஒரு ஆக்டராக வருவார்னு நான் நம்புகிறேன். அபிராமி இவங்களாம் நடிச்சிருக்காங்க, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ரஹ்மான் சார் நடிச்சிருக்காரு. அவரோட கேரக்டர் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. மொத்தத்தில் ஒரு டீசெண்டான ஒரு என்டர்டெய்னருங்க. பயங்கரன்னு நான் சொல்ல விரும்பல, மோசம்னு சொல்ல விரும்பல, அந்த நடுவில் இருக்கிற ஒரு டீசெண்டான என்டர்டெய்னர். நீங்கள் நம்பி போய் பார்க்கலாம். அதுக்கு ஒர்த்தான ஒரு என்டர்டெய்னர், அதை வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன்.
மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.